இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசினதெல்லாம் உனக்கு பிடிக்கல. உன் புருஷனை கூப்பிட்டு வந்து நான் பழி வாங்க பார்க்குறேன், துரத்த பார்க்குறேன், அதானே? கன்ஃபார்மாக யாராவது என் பின்னாடி நடந்து வராங்க, ஓடுற மாதிரியான சவுண்ட் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. எனக்கு யாருன்னு தெரியல. எனக்கு 2 வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் கூஸ்பம்ஸ் வீடியோ. கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளாட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் தனியாக வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஏன் தனியாக வந்திருக்க ரீசன் என்னென்னா, இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறமா நான் வந்து தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வந்து ரொம்பவே தோண்டிட்டு இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து வீடு கட்டியிருந்திருக்காரு. அந்த வீடு கட்டினவர் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூனால் வந்து இந்த வீடை வந்து முழுசாக கட்ட முடியாமல் அவர் வந்து இந்த இடத்த வந்து சீல் வச்சு மூடிட்டாங்க. அந்த ஒரு வழி தாங்க முடியாமல் அவர் மொட்டை மாடிலேருந்து சூசைட் பண்ணி இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் மட்டும் இறந்து போகாமல் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே அவர் வந்து விஷத்தை வச்சு அவங்களையுமே கொண்டுட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்னமும் வந்து அந்த ஃபேமிலியோட ஆன்மா வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கிறத நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. நான் சில பேர்கிட்ட பக்கத்தில் இருக்க வீட்டுக்கிட்ட தான் சில பேர்கிட்ட விசாரித்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நைட் நேரத்தில் வந்து 12-1 மணிக்கு மேலே வந்து யாரோ உருவத்தை வந்து இவங்க பார்த்து தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா கைஸ், அதனால் வந்து அதிகமாக என்னால் லைட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னால் மினிமலாக தான் பேச முடியும், அதிகமாக கத்தியும் பேச முடியாது. நான் உள்ளே வரும்போதே எனக்கு வந்து சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் யாரும் மொட்டை மாடியிலேருந்து டாப்லேருந்து யாரும் என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே நான் வந்து பார்த்தேன். ஸோ லைட்டாக வந்து பதட்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது, இன்றைக்கி வந்து நான் இந்த பில்டிங் வந்து முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த பில்டிங் வந்து முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த பில்டிங்கே 5 ஃப்ளோர் கிட்ட இருக்குது. ஒரு ஃப்ளோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே டைம் போயிடும். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கேஸ் வந்து நான் அலோன் சேலஞ்ச் பண்ண போகிறேன். லைட்டாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து லைட்டாக பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து உள்ளே வந்து சில இடம்லாம் வந்து அப்படியே ஓப்பன் ஸ்பாட்டாக இருக்குது. கீழே வந்தோன்னா மண்டை செழிஞ்சிரும். அந்தளவுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் சம்பவம் வரணும்னு சொல்லி நான் வேண்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் நம்மளோட வேலையே. நம்மளுக்கு கண்டென்ட் வேணும்னா இன்றைக்கி ஏதாவது சம்பவம் நடந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். யார் இது? உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லி கேட்குதா? எனக்கு தான் சவுண்டு கேட்குது, யாரும் நடந்து போகிற மாதிரி. ஹலோ, இவ்வளோ ஆளுங்க யாராச்சும் இருக்கீங்களாண்ணா? உங்களுக்கு கேட்குதா சவுண்டு? யாரும் உள்ள வந்து விரும்புகிற மாதிரி சவுண்டு எனக்கு நல்லாவே கேட்குது. நான் இந்த ரூமில் யாராச்சும் இருக்கீங்களா?
யார் அது? எஸ், கன்ஃபார்மாக இந்த ஃப்ளோவில் யாரோ இருக்காங்க. எனக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீங்களே பாருங்கள், இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் முன்னாடி தான் அபண்டன்ட் ஆகிருக்கு. புதுசாக இருக்குது இந்த பில்டிங்கு. ரீசெண்டாக கூட வந்து 6 மாதம் அக்கா யார் அது? ஐயோ பேசு, யாரும் உள்ளே வந்துட்டாங்க. பேசு. பாருங்க, யாரும் மேலே கீழே விழுந்த மாதிரி இருக்கு தண்ணிக்குள்ள. அக்கா, அண்ணா, ஏதாச்சும் இங்கே இருந்தீங்கன்னா பயமுறுத்தாதீங்கண்ணா. உங்க கூட பேசுறது தானே வந்திருக்கேன் ரொம்ப தூரத்துலேருந்து. நிறைய பேர் உங்களை இங்கே பார்த்ததா சொன்னாங்க, எல்லாம் உண்மையா? நீங்கள் இங்கே தான் இன்னும் இருக்கீங்களா? மறந்து வர மாதிரியே இருக்கு, என் பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு. தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடாதீங்க. உங்கள் இடத்துல வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ, அது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலனா கூட பரவாயில்ல, நான் இந்த இடத்துல தான் இருக்க போகிறேன் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக. உங்க கூட தான் இன்றைக்கி நான் தூங்க போகிறேன். உங்கள் சோக கதை, உங்கள் சொந்த கதை எது இருந்தாலும் என்கிட்ட தாராமல் இன்றைக்கி நீங்கள் என் கூட பேசலாம். இவ்வளோ பெரிய பில்டிங் நான் தனியாக வந்திருக்கும் போதே உங்களுக்கு தெரியாதா உங்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாதுன்னு? இதுக்கு மேலே நீங்கள் பயப்படுத்தி எந்த யூஸும் கிடையாது. நான் பயப்பட போகிறதும் கிடையாது. உங்களை மாதிரி நான் ஏகப்பட்ட பேரை நான் சமாளிச்சிருக்கேன். இது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது. யார் அது? யாராச்சும் பார்த்தேன், யாரும் நடந்து போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அக்கா, அக்கா, இப்பதான் நான் அவங்கள பார்த்தேன். நீங்க தானே இப்ப நடந்து போனீங்க இந்த வீட்டுக்குள்ள? பாருங்க, கதவு மட்டும் ஆடுது. அக்கா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலக்கா. இந்த கதவு பின்னாடி தானே இருக்கீங்க. இந்த ரூம்குள்ள வரலாமா நானு? அக்கா, அக்கா, எதுக்கு அவன் தம்பி இப்படி பயமுறுத்துறீங்க? உங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். இதுதான் நீங்கள் காட்டுற மரியாதை எனக்கு?
வாக்கா உட்காந்து சாவகாசமாக பேசலாம். உனக்கு தான் பேசுறதுக்கு தோணை இல்லைல்ல, என் கூட பேசுக்கா. என்னை பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்கக்கா. எனக்கு புரியுது, உன் கஷ்டங்கள் புரியுது. நீ எப்படி இறந்து போனீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது தான். உன் ஆசைகள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு நீங்கள் வரவங்க போகிறவங்க யாரையுமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. லைட் இருக்கிறதுனால என் கண்ணு முன்னாடி வர மாட்டேன்ட்டீங்களா? நான் லைட் ஆஃப் பண்ணா உங்களை பார்க்க முடியுமா? எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் உள்ளே வந்தால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களை எப்படி தான் நான் பார்க்குறது? கன்ஃபார்மாக தெரியும் இங்கே யாரோ இருக்காங்க. என்னால் உணர்வும் முடிஞ்சு நிறையா பார்த்தேன். அவங்க ஒரு வேளை லைட் இருக்கிறதுனால வந்து அவங்க வரமாட்டேன்றாங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. நம்ம மேபி லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரௌசிங் ராட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால பேச முடியல. மேபி அவங்க ட்ரௌசிங் ராடால் மட்டும் தான் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரௌசிங் ராடில் கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம். அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அக்கா, நீங்கள் பயப்பட தேவையில்ல என்னை பார்த்து. இப்போ நீங்கள் என் கூட தாராளமாக பேசலாம். இந்த வீட்டில் தான், இந்த ரூமில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். இப்போது நான் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். என் முடிஞ்சா என் உடம்பு கூட நீங்கள் வரலாம். கைஸ், நான் நைட் விஷன் எடுத்துகிட்டு வரேன், பேக்கில் வச்சுருக்கேன். நான் இப்போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண போகிறேன். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி நைட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அக்கா, கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா தாராளமாக என் கூட வந்து நீங்கள் பேசலாம். இது மூலிமா நீங்கள் உங்களால் ஈஸியாக என் கூட நீங்கள் பேச முடியும். இன்றைக்கி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்கள் மனசை விட்டு என் கூட இன்றைக்கி நீங்கள் பேசுங்க. என்னை உன் தம்பியாக கூட நினச்சிக்கோங்க. ஏன்னா நான் உங்கள் ஸ்டோரிலாம் கேட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து யாருக்குமே வந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்குன்னு வந்து சில ஆசைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்களே, அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை உறுத்திட்டேவும் இருக்கும்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்கிட்ட பேச முயற்சி பண்ணிங்கன்னா என் கூட இது மூலயமா இப்போ நீங்கள் பேசுங்க. அக்கா, நீங்கள் தான் இப்போ அழுவுறதா? நீங்கள் தான் இப்போ அழுதிங்களா? ஆமாம். அக்கா, உன்னை இந்த இடத்துல யாராவது கொண்டுட்டாங்களா? இந்த பில்டிங்கில் உன்னை யாராவது கொண்டுட்டாங்களா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் போதும். அழுவாதீங்கக்கா, கஷ்டமாக இருக்கா நீங்கள் அழுவதை நினச்சி? எனக்கு ஆமாம், ஏதோ கொண்டுட்டாங்க போல இருக்கு பேசிங்க அவங்கள. அதனால தான் இன்னும் அவங்க இங்கே சுற்றிட்டுருக்காங்க போல இருக்கு. நீங்கள் என்ன உன் தம்பியை ஏற்றுப்பீங்களா? நீங்கள் என்ன உன் தம்பியை ஏற்றுப்பீங்களா? வாய்ஸ் மாறுது. இது வேறு யாரோ வாய்ஸ் மாதிரி இருக்கு. இது இதுக்கும் எஸ். நான் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல தான் இருக்க போகிறேன். என்னை மன்னிச்சுக்கோங்க உங்கள் இடத்துக்கு வந்ததுனால. நான் உங்களை எந்த விதத்துலையுமே நான் துன்புறுத்த மாட்டேன். நீங்களுமே என்னை எந்த விதத்தையும் துன்புறுத்தாதீங்க. நான் உங்கள்கிட்ட ரொம்ப பொறுமையாக, அமைதியாக, பணிவோட, மரியாதையோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் நான் எப்போவுமே பேசுவேன். இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இங்கே இருந்தால் என்னை ஏதாச்சும் பண்ணிவிடுவீங்களா? இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இன்கேஸ் நான் இங்கே இருந்தால் என்னை ஏதாச்சும் பண்ணிவிடுவீங்களா?
நான் லைட் போட்டால் உங்களுக்கு பயமாக இருக்கா? நான் லைட் ஆஃப் பண்ணால் என் முன்னாடி வந்து பேச முடியுமா உங்களால்? இப்போ நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் நைட் விஷனில் மட்டும் வரேன். என் கூட நீங்கள் பேசுகிறீங்களா? எஸ், எனக்கு இது ஒன்று போதுங்க்கா. நீங்கள் உங்களை பார்த்துட்டா போதும், நான் இந்த இடத்த விட்டு சந்தோஷமாக போயிடுவேன். உங்க கூட நான் பேசணும், எனக்கு அது மட்டும் போதும். உங்களை நான் சரியாக கூட பார்க்கல, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் உங்களை பார்க்கணும். இப்போ எனக்கு என் கண்ணு முன்னாடி உங்களால் வர முடியுமா? இப்போது ஒரே வாடியை என் கண்ணு முன்னாடி வர முடியுமா? ஏன் அமைதியாக இருக்கீங்க? பேசுங்க. உங்களுக்கு தான் என் கூட பேசணும்ல. எங்கக்கா இருக்கீங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் நான் உங்களை வந்து பார்க்க முடியும். இப்போது இப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு? ஒளிஞ்சிட்டு கண்ணாம்பூச்சிலாம் ஆடாதீங்க. அக்கா அழுவாதீங்கக்கா. பார்த்தேன் உட்காந்தாங்க. இப்போ நீங்கள் தான் உட்காந்துருந்தீங்களா? அவங்கள பார்த்துட்டேன். இப்போ அது வாங்க என் கண்ணு முன்னாடி. ஒளிஞ்சு விளையாடாதீங்க. இதுக்கா தள்ளி விடுறீங்க என்ன? எவ்வளோ மரியாதைலாம் பேசிட்டு இருக்கேன். மரியாதையாக பேசிட்டா மரியாதை கொடுத்து கற்றுக்கோங்க. இதெல்லாம் உனக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுக்கலையா? இப்படி தான் உன்னை வளர்த்தாங்களா? எனக்கு ஆல்ரெடி இருட்டில் ஒரு மயிரும் தெரில. இதில் நான் ஏடா விடாமல் எங்கேயா விழுந்தேனா நீங்களா பொறுப்பு? நீங்கள் என்ன சந்தோஷமாக வேலை போயிட்டீங்க, என்னையே கூட்டு வர பார்க்குறீங்களா? இதுக்கா பயமுறுத்திட்டு இருக்கீங்க?
நான் யாரையோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. இருட்டில் எனக்கு ஒன்றுமே தெரியல. இன்கேஸ் இங்கே யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நைட் விஷயம் கேப்சர் ஆகிடும். எதுக்கு என்ன மேலே கூப்பிட்டு வரீங்க? மேலேருந்து நீ கீழே தள்ளி விட போறீங்களா? இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பிட்ச் பிளாக்காக இருக்கீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களான்னு எனக்கு காட்டி கொடுங்க. அப்பா தான் நான் உங்களை பார்க்க வரேன். ரொம்ப அமைதியாக இருக்குது. பயமுடுத்தாதீங்கக்கா, போதும்க்கா. இது யார் வாய்ஸ்க்கா? இது உன் புருஷன் வாய்ஸா? உன் புருஷனையே கூப்பிட்டு வந்துட்டியா நீ? இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசினதெல்லாம் உனக்கு பிடிக்கல. உன் புருஷனை கூப்பிட்டு வந்து நான் பழி வாங்க பார்க்குற, துரத்த பார்க்குற, அதானே? கன்ஃபார்மாக யாராவது என் பின்னாடி நடந்து வராங்க. யாராவது ஓடுற மாதிரியான சவுண்டு எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. எனக்கு யாருன்னு தெரியல. எனக்கு 2 வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஒன்று வந்து ஆம்பளை வாய்ஸ், ஒன்று வந்து பொம்பளை வாய்ஸு. சுத்தமாக என்னன்னு தெரியல எனக்கு. என்னதாங்க வேணும் உங்களுக்கு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க? என்ன வேணும்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அப்படி அழுதா எனக்கு என்ன தான் தெரியும்? உன் தம்பிக்கு போதாதுன்னு சொல்லிட்டு உன் புருஷனை வர கூப்பிட்டு வந்துடுற நீ. நான் யாருன்னு சொல்லி ஏற்றுக்கிறீங்க? நீ ஏன் உன் புருஷன் இருக்கத்தான் இங்கே மாற்றி மாற்றி விளையாடிட்டு கிடக்குறீங்க இங்கே? நான் விளையாட்டு பொருளா விளையாடுறதுக்கு? தப்புக்கா இதெல்லாம்.
அக்கா, நான் இன்னும் 2 நிமிஷம் தான் இங்கே இருக்க போகிறேன். என் கூட நீ எதாவது பேசணும்னு நினச்சா நீ பேசு. எனக்கு இதுக்கு மேலே டைம் இல்லை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. நீயும் ரொம்ப கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவன் புருஷன் பண்ண தப்பு எதுக்கு என்ன வந்து பழி வாங்கிட்டு இருக்க? அவன் ஏதோ கடன் தொல்லையால் அவனை கொண்டுட்டான். அவனை பழி வாங்காமல் என்ன உட்காந்து பிடிச்சி எதாவது பண்ணிட்டு இருக்க. உனக்கு நான் உதவி தானே செய்ய வந்தேன். தப்பா போச்சு நான் வந்தது. என்கிட்ட எதை சொல்ல விரும்புறியா நீ? அதுக்காக நீ எதை ரெஸ்பாண்ட் பண்ணு. இவ்வளோ நேரம் என்னை பயமுத்தி இருந்தல. எனக்கு தெரியும் உன் நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. யாரோ பண்ண தப்புக்காக உன்னை கொண்டுட்டாங்க. உனக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும். உன் குழந்தை கூட வாழணும், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும். எந்த ஒரு நிறைவேறாத ஆசை இல்லாமல் நீ பாட்டு போயிட்ட. அதுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன். இவ்வளோ தைரியமான உன் இடத்துக்கு தனியாக வந்திருக்கனே, இதுலேயே உனக்கு தெரியலையா? என்னால் எந்த உதவி இருந்தாலும் என்னால் பண்ண முடியும். எனக்கு தெரியும் உன்னால் வாயால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் எதாவது செய்கலையே எதாவது பண்ணி காட்டு. இல்லை இப்போ என் கண்ணு முன்னாடியே நான் பேசுறதுக்கு பதில் சொல்லி. எனக்கு எதாவது எதுக்கு அமைதியாக இருக்க? நான் இந்த இடத்த விட்டு கிளம்பட்டமா? அதுக்காவது பதில் சொல்லி. நான் கிளம்புறேன். நான் இந்த இடத்த விட்டு கிளம்பட்டுமா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்காத. இதுக்கு மேலே எந்த ஒரு யூஸுமே இல்லை. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஆனால் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. ஏன்னு சொல்லி தெரியல. என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்த ஒரு தடையும் கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த பில்டிங்க்கு வரமாட்டாங்க போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான இடம் போல இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கிளம்புறது தான் எனக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் நான் ஜீவா கூட இந்த இடத்துக்கு வரேன். ஏன்னா நான் ஜீவா கூட வரணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் ஏதாவது ரிச்சுவல் பண்ணியோ இல்லை நான் வேறு ஏதாவது சேலஞ்ச் ஏதாவது பண்ணியோ அவங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு கண்டிப்பாக இன்னொரு நாள் வரேன். அக்கா, அண்ணா, நான் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். சந்தோஷமாக வாழுங்க. இங்கே இன்கேஸ் யாராவது உங்கள் இடத்துக்கு வந்தாங்கன்னா யாரையும் துன்புறுத்தாதீங்க. யாரையும் ஒன்று எதுவும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு வரேன். அப்போ சாவகாசமாக ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கதை பேசுவோம். பாய் கைஸ். நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் கீழே போயிட்டு நான் அவுட்ரோ பேசுகிறேன். நைட் விஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போகணும். என் ஃபோனை வேறு நான் எங்கே விட்டேன்னு தெரியல. பதத்தில் நான் ஃபோனை வேறு நான் கீழே விட்டேன். நான் கீழே போய் நான் அவுட்ரோ பேசுகிறேன். Oh, bye guys.